வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான தலைப்பு முற்பிறவி மறுபிறவி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான். இது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடித்தமான டாப்பிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மறுபிறவி அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ ஒருத்தங்களுக்கு எதுக்காக மறுபிறவி இருக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஏன் யூஸ்வலாக மறுபிறவி ஏன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்மத்தில் நம்ம ரொம்ப பல பாவங்கள் செஞ்சுட்டோம். இது எல்லாத்தையும் ஒரே ஜென்மத்தில் கரைக்க முடியாது. ஸோ இந்த பாவத்தை அடுத்த ஜென்மத்தில் கரைக்கணும், அடுத்த ஜென்மத்திலாவது மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் திரும்ப 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 சொல்லி நம்மளுடைய மைண்டில் ஆழமாக பதிய வச்சுட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாவம் அப்படிங்கிறது ஆல்ரெடி இல்லை அப்படிங்கிறத நான் கிளியராக ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டோம். ஸோ ஏன் அப்படிங்கிறது ஷார்ட்டாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ஷன், ஒரு செயலினுடைய விளைவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த செயலை பொறுத்து கிடையாது, அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெட்டாபயோ காக்னிஷன்னால தான் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸில் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டாக்டர், நான் ஒரு ஊசி போடுறேன், இல்லை ஒரு பேஷண்ட்டோட வயிற்றை கிழிக்கிறேன், ஒரு பேஷண்ட்டோட எலும்பை கட் பண்ணி திரும்ப ஒட்ட வைக்கிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேஷண்ட்டுக்கு துன்பம் தரக்கூடிய ஒரு செயல். பட் ஆனால் அந்த துன்பம் எனக்கு பாவத்தை கொடுக்கறது இல்லை. அந்த துன்பம் அந்த துன்பம் தரக்கூடிய செயல் எனக்கு புண்ணியத்தை கொடுக்குது. ஏன் இது புண்ணியத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செயலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய எண்ண அலைகள் மெட்டாபயோ காக்னிஷன் பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட் நல்லாகணும் அப்படிங்கிற இருக்கும். ஸோ அதனால் அது புண்ணியத்தை கொடுக்குது. ஸோ அப்போ இந்த புண்ணியத்துக்கு காரணம் இந்த செயல் கிடையாது, இந்த செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெட்டாபயோ காக்னிஷன் அப்படிங்கிற நம்ம கிளியராக பார்த்துருந்தோம். நம்ம பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, இந்த மெட்டாபயோ காக்னிஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த பாவம் புண்ணியம் இல்லை, இது காரணமாக இருக்கக்கூடிய மெட்டாபயோ காக்னிஷன் தான் இருக்குது. ஸோ இந்த மெட்டாபயோ காக்னிஷனுக்கு எந்த விதமான உருவமும் கிடையாது, எந்த விதமான சைஸும் கிடையாது, வெயிட்டும் கிடையாது, பொசிஷன் கிடையாது, எதுவும் இல்லைங்கிறத நம்ம கிளியராக பார்த்துருந்தோம். ஸோ இப்போ ஒருத்தங்களை நம்ம தண்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் மெட்டாபயோ காக்னிஷன் மூலிமா. ஒருத்தர் இப்போ என்னோட மெட்டாபயோ காக்னிஷனால நான் பாவ செயல் செய்கிறேன் அப்படின்னே வச்சுக்கோம். ஸோ அதுக்காக என்னை தண்டிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஏன்னா எதை என்ன தண்டிப்பீங்க? ஸோ ஒருத்தங்களுக்கு உடலில் அஞ்சு லேயர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, பஞ்சகோசா. ஒன்று அன்னமய கோசா, அது ஃபிசிக்கல் பாடி. அடுத்தது மைண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிராணமய கோசா இருக்குது, அது எனர்ஜி பாடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஞ்ஞானமய கோசா, அதுக்கப்புறம் ஆனந்தமய கோசா, அதாவது சோல். இது எல்லாமே இருக்குது, சரிங்களா? இப்போ ஒருத்தங்களை தண்டிக்கணும். இப்போ என்ன தண்டிக்கணும், இப்போ நான் செஞ்ச பாவத்துக்காக என்ன தண்டிக்கணும் அப்படின்னா, என்னோட ஃபிசிக்கல் பாடியை தண்டிக்கிறதுக்காக அடுத்த பிறவி எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த ஃபிசிக்கல் பாடிங்கிறது ஒரு டூல் தான், இது ஒரு கருவி தான். இந்த கருவியை இயக்கிறது இந்த மெட்டாபயோ காக்னிஷன் தான். அப்போ இதை நம்ம தண்டிக்க முடியாது. ஸோ அடுத்தது மைண்டு. எப்போ நான் என் உயிர் இந்த உடல் விட்டு போதோ, அப்போ இந்த மைண்டும் செத்து போச்சு. அப்போ இந்த மைண்டை நான் எங்கேன்னு போய் தண்டிக்கணும், அப்போ இந்த மைண்டையும் நம்ம தண்டிக்க முடியாது. அடுத்தது இந்த பிராண சக்தி, இந்த உயிர் சக்தி பார்த்திங்கன்னா நம்ம இறந்த உடனே அந்த உயிர் சக்தியும் நம்மளை விட்டு போயிடுது. அப்போ இதையும் நம்ம தண்டிக்க முடியாது. விஞ்ஞானமய கோஷம் அப்படிங்கிறதுனா எல்லாமே நம்மளை சுற்றி இருக்க எல்லா பொருட்களும் அணுவாலானது. அப்போ நம்ம சுற்றி இருக்க எல்லாமே ஒன்று, அது நம்மளுடைய ஒரு பாகம் அப்படிங்கிறது உணர்ந்துக்கிறது தான். ஸோ அதை போய் நம்ம எங்கே தண்டிக்கிறது, அதையும் தண்டிக்க முடியாது. ஸோ அடுத்தது நம்மளுடைய உயிர் இருக்குது. இந்த உயிர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பியாண்ட் பியூரிட்டி அண்ட் இம்பியூரிட்டி, சுத்தம் அசுத்தத்துக்கு அப்பாற்பட்டது. இது எதுக்குமே அப்பாற்பட்டது. இது பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டது. ஸோ இது எந்த கணக்குலையுமே வராது. ஸோ இந்த நாளினுடைய மெமரி தான் இந்த மெட்டாபயோ காக்னிஷன். இது ஒரு அப்ட்ராக்டான திங்கு. இந்த நாளுக்கு கருவியாக இருக்கக்கூடியது. இதை நம்ம இப்போ தண்டிக்க முடியாது. ஸோ அப்போ இந்த மெட்டாபயோ காக்னிஷன் தான் நம்ம தண்டிக்க வேண்டியிருக்கு. அப்போ இதை எப்படி தண்டிக்கிறது? இது ஒரு அப்ட்ராக்ட் திங் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டாபயோ காக்னிஷன் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பிறப்புக்கு முன்னாடி 3 பாயிண்ட்டு: பிறப்பு, பர்த்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டு. இப்போ இந்த பர்த்துக்கு முன்னாடி இது எப்படி ஃபார்ம் ஆகுது? இன்னேட் ப்ரோக்ளிவிசம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா அக்வைர்டு ப்ரோக்ளிவிசம், பிறப்பிலிருந்து இப்போ வரைக்கும். அதுக்கப்புறம் இப்போலேருந்து ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா எட் டு பி அக்வைர்டு ப்ரோக்ளிவிசம் அப்படின்னு நான் கிளியராக சொல்லியிருந்தேன், சரிங்களா? ஸோ இப்போ இந்த இன்னேட் ப்ரோக்ளிவிசம் தான் பார்த்திங்கன்னா நம்ம பிறப்புக்கு முன்னாடியே நம்ம அஃபெக்ட் ஆகுறது. ஸோ இந்த இன்னேட் ப்ரோக்ளிவிசம் தான் பார்த்திங்கன்னா இந்த மெட்டாபயோ காக்னிஷன்லேருந்து நமக்கு வருது. எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு இப்போ ஒரு 2 வயசு குழந்தைக்கு ஆல்ரெடி இப்போ இன்னொருத்தங்கிட்ட ஒரு டாயை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க, அது ஷேர் பண்ணாமல் இருக்குது. அந்த காக்னிஷன் எப்படி வருதுன்னா, அது இன்னேட் காக்னிஷன்லேருந்து வருது. இந்த மெட்டாபயோ காக்னிஷன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடுத்த ஜென்ரேஷனுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் செஞ்ச பாவம் புண்ணியம் இந்த பாவம் புண்ணியம் இல்லை, அது காரணமாக இருக்கக்கூடிய மெட்டாபயோக்கு என்னுடைய பையனுக்கு பாஸ் ஆகுது, என்னுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகுது. அது மூலயமா அது தன்னுடைய வழியை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்குது.
ஃபார் எக்ஸாம்பிள் சில பேரை பார்த்தீங்க அப்படின்னா இப்படி காலை இப்படி ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த நேச்சர் வந்து இந்த அன்கான்ஷியஸான நேச்சர் வந்து நான் பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டது கிடையாது, ஃபிசிக்கலாக சொல்லி கொடுத்தும் கற்றுக்கிட்டது கிடையாது. அது வந்து நேச்சுரலாகவே ஒருத்தங்களுக்கு வருது. ஸோ அப்பா மாதிரி பண்ணுறாரு, இந்த மாதிரி பண்ணுறாரு, இந்த காலாட்டுற பழக்கம், இந்த மாதிரி பல பழக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே வந்து நமக்கு ஹெரிடிட்ரியாக வருது. அந்த ஹெரிடிட்ரியாக என்னென்னலாம் வருதோ அதை தான் வந்து நம்ம இன்னேட் இன்னேட் ப்ரோக்ளவிசம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இன்னேட் ப்ரோக்ளவிசம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா, இப்போ என்னோட மெமரி நான் பிறக்கும்போது ஜஸ்ட் இது வந்து டைம் ஆஃப் பர்த்னு வச்சுக்கோங்க. இப்போ பிறக்கும் போதே எனக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிற மெமரி இருக்குது. நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற டைம் வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், நான் பார்த்த வீடியோ, நான் சந்தித்த மக்கள், என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாமே வந்து என்னை இம்பேக்ட் பண்ணி இது வந்து மாடுலேட் ஆகிருக்கு. பட் ஆனால் பிறப்புக்கு முன்னாடி எங்கேருந்து மெமரி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய பேரண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்தது நான் 50%ன்னு சொல்கிறேன். ஏன் 50% சொல்கிறாங்க உங்களுக்கு புரியும். நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ்லேருந்து வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் செல் ஆர்கானிசமில் வந்து நீங்கள் நிற்பீங்க. முதல் தோன்றின உயிரினத்தில் வந்து நம்ம நிற்போம். சரிங்களா? அப்போ இந்த முதல் தோன்றின உயிரினத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கோ அத்தனையும் நம்மளோட மெமரியில் வந்து இருக்குது. சரிங்களா? பட் ஆனால் அது வந்து அப்போ வந்து இப்போ மீன் இருக்குது அப்படின்னா என்னால் மீன் மாதிரி மீனுடைய திறமை இருக்குமா, அது நீந்த முடியுமா அப்படின்னா அதனுடைய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது. பட் ஆனால் அதனுடைய கெப்பாசிட்டி உங்களை இம்பேக்ட் பண்ணாது. ரொம்ப 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 மினிமலானது உங்களுக்கு அதனுடைய கெப்பாசிட்டி இம்பாக்ட் பண்ணாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு நாய் குலைக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம கோவப்பட்டோம் அப்படின்னா ஏன்டா நாய் மாதிரி குலைக்கிறேன்னு சொல்லலாம். அப்போ வந்து நம்மளுடைய அனிமல் தன்மை, நம்மளுடைய இந்த மெமரியில் இருக்கக்கூடிய அனிமல் தன்மை வெளிப்பட்டுருச்சு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் 7 ஜென்ரேஷன்ஸ்க்கு தான் வந்து இது வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கும். நம்மளுடைய ப்ரீவியஸ் 7 ஜென்ரேஷன்ஸ் 7 தலைமுறைகளோட மெமரி தான் வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கும். நம்மளுடைய பேரண்ட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 50% அளவுக்கு வருது. ஏன் அப்படின்னா அதுதான் வந்து நம்மளோட ஆக்சுவல் பேரண்ட்ஸ். அந்த மிச்ச 50% எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ்லேருந்து வந்துச்சு. ஸோ நம்மளுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ்லேருந்து 25%. அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸில் கொள்ளு தாத்தாலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 12.5%. அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 6.25%. அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் எக்ஸாக்ட் கால்குலேஷன் 3.125%. எக்ஸாக்ட் கால்குலேஷன் நான் போடல, நீங்கள் எக்ஸாக்டான வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கோங்க. 1.5. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1.5ல் 0.75. ஸோ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 இந்த 7 ஜென்ரேஷன் வரைக்கும் உங்களுக்கு ஆழமான பதிவு இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த 0.75% தான் அது கம்மியாகி 1 செல் ஆர்கானிசம் வரைக்கும் அவ்வளோ மைன்யூட்டான லெவலில் வந்து நமக்கு இருக்குது. அது பெருசாக இம்பாக்ட் பண்ணுது. ஈவன் 7th ஜென்ரேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 0.75% தான் இம்பாக்ட் ஆகுது. மெயினாக உங்களுடைய இம்பாக்ட் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட, அதுக்கப்புறம் இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸில். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 75% வந்து கவர் ஆகிடுது. சரிங்களா? ஸோ இது ஒரு சிம்பிளான கான்செப்ட். ஸோ இப்போ நான் செஞ்ச பாவ செயல்கள் வந்து ஆக்சுவல் பாவங்கிறது கிடையாது. அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மெட்டாபயோகனேஷன் என்னுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகி அவங்க மூலிமா அது ஒரு வழியை கண்டுபிடிச்சிக்குது அப்படி சொல்லிட்டீங்க. சரி, ஓகே. அப்போ வந்து சில பேருக்கு வந்து இத்தனை பாவம் செஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு குழந்தையே இருக்கிறது இல்லை, அவங்களுக்கு கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லை. அப்போ அவங்களுடைய பாவ செயல்கள் வந்து எப்படி கரையும் அப்படிங்கிறத அடுத்த கேள்வியாக நீங்கள் கேட்பீங்க. ஸோ இதுக்கு வந்து சிம்பிளான கான்செப்ட் என்னன்னா, ஃபஸ்ட்டு எண்ணங்கள் என்னென்ன, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் மெமரி தான். என்னென்ன எண்ணங்கள் தோன்றுறது, எந்தெந்த செயல்கள் தோன்றுறது அப்படின்னாலும் இது மெட்டாபயோகாக்னிஷனில் ஒரு காப்பியாக வந்து நம்ம வச்சுருக்கோம். இதனுடைய மொத்த மனுஷங்க இதிலிருந்து உலகத்தில் பிறந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எல்லா மனுஷங்களும் யோசிச்சது எல்லாத்தோட மெட்டாபயோகாக்னிஷனோட மாஸ்டர் காப்பி பார்த்திங்கன்னா யூனிவர்ஸில் இருக்குது. அதுக்கு பேர் தான் யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி யூஸ்வலாக இத்தனை பாவ செயல்கள் செஞ்சவங்க பார்த்திங்கன்னா 60-70 வயசு ஆகும்போது அவங்களுடைய எனர்ஜி, பயோ எனர்ஜி, ஜீவகாந்தம் வந்து குறைஞ்சி எல்லா தாட்ஸுமே வந்து பவர்லெஸ்ஸாக இருக்கும். அப்போ வந்து அந்த மெட்டாபயோகாக்னிஷனுக்கு எந்த வகையான ஸ்ட்ரென்த்துமே கிடையாது இன்னொருத்தவங்களை போய் பிடிக்கிற அளவுக்கு. யூஸ்வலாக யோசிச்சு பாருங்கள், ஒரு 70-80 வயசில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பெருசாக தாட் கரண்ட்ஸ் இருக்க போகுது? 70 வயசில் 80 வயசில் இருக்கவங்களுக்கு எனக்கு இந்த ஆசை தான் வேணும், எனக்கு இதுதான் வேணும், இது பண்ணி ஆகணும், இது அடையணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்காது. அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வாழ்க்கை வந்து ஒரு ஜஸ்ட் நார்மலாக கடத்திட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதுவே
ஒரு பெரிய ஒரு யோகி இருக்காங்க, 70 வயசு ஆயிடுச்சு, அவர் 70 வருஷமாக வந்து பாடுபட்டு வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினச்சாரு, இந்த மக்களுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறார். பட் ஆனால் அவரோட லைஃப் டைமில் அது முடியல. பட் ஆனாலும் அவர் செத்ததுக்கு அப்புறமேட்டும் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஜீவகாந்தத்தினுடைய அழுத்தம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த அழுத்தம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது அது எப்படினாலுமே அதனுடைய பலனை வந்து விளைவிச்சே தெரியும். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் சொல்கிறாங்க 3 வயசு குழந்தை வந்துட்டு உடனே பகவத்கீதா படிக்குது, இது வந்து எப்படி முன்பிறவி இல்லாமல் முன்பிறவியோட அறிவு தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது முன்பிறவியோட அறிவு கிடையாது. இந்த மாதிரி ஆற்றல் நிறைந்தவர்கள், பேஷண்ட் நிறைந்தவர்களோட, சக்தி நிறைந்தவர்கள், ஜீவகாந்த அழுத்தம் பொருந்தியவர்களோட இந்த மெட்டாபயோ காக்னிஷன் வந்து அது ஈஸியாக வந்து இறக்கிறது கிடையாது. அது வந்து சக்தியோடவே இருக்குது. அது அதனுடைய விளைவை ஏற்படுத்துகிற வரைக்கும் அதற்கு தகுதியான, அதுக்கு சிமிலராக இருக்கக்கூடிய, அதுக்கு ஒத்தி சேர்ந்து இருக்கக்கூடிய மெட்டாபயோ காக்னிஷன் இருக்கக்கூடிய ஆட்களை அது போய் பிடிச்சு அது மூலிமா, அவர்கள் மூலிமா தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து இப்போ சின்ன வயசுலேயே வந்து பியானோ வாசிக்கிறாங்க, ரொம்ப சின்ன வயசுல 3 வயசுலேருந்து பியானோ வாசிக்கிறாங்க, வீணை வாசிக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எதையும் யாருமே சொல்லிக் கொடுக்காம அவங்களே வாசிக்கிறாங்க அப்படின்னா அந்த மெட்டாபயோ காக்னிஷன் சொந்தமானவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வாழ்க்கையில் அவருடைய பீரியடில் இதை சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கும். அது அவரோட பீரியடில் சாதிக்க முடியல. அதுக்கு சிமிலராக இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸில் இருக்கவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கருத்தெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த கருத்தெல்லாம் வந்து எனக்கு எங்கேருந்து வந்திருக்கும்? என்னுடைய சொந்த கருத்தாக ரிசர்ச்சாக வந்து பண்ணி இது எல்லாமே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க யோசிச்சு வச்சுருக்காங்க. இதை வந்து எல்லாரும் மக்களுக்கு அந்த டைமில் அவங்க கொண்டு போய் சேர்க்கணும், மக்களுக்கு சரியான வகையில் சேர்க்கணும் அப்படின்னு அவர் யோசிச்சிருக்காரு. பட் ஆனால் அவரோட டைமில் அது முடியல. பட் ஆனால் அவருடைய மெட்டாபயோ காக்னிஷன் அவருடைய எண்ணெய் அலைகள் வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அதற்கு தகுதியான இப்போ வந்து அது அந்த காக்னிஷன் வந்து எனக்குள்ளே போகும்போது, இந்த எண்ணங்கள் எனக்குள்ளே போகும்போது அதை வந்து நான் ஈஸியாக கிராஸ் பண்ணி மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா, ஸோ இது வந்து நான் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அந்த எண்ணெய் அலைகளுக்கு லீஸ்டான ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். அதனால என் மூலிமா அது வெளிப்படுது. ஸோ இப்போ இன்னொருத்தங்க இருக்காங்க, இதில் பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து இதில் உடன்பாடே இல்லை அப்படின்னா உங்கள் மூலிமா அது வரத்துக்கு ட்ரை பண்ணால் அது முடியாது. எந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் அது வந்து லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் வெளிப்பட்டு அதனுடைய சக்ஸஸ் அச்சீவ் பண்ண முடியுமோ அப்போ வந்து அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பேய் பிடிச்சவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசு, 20 வயசு 30 வயசு, அதாவது ரொம்ப சின்ன வயசில் இருக்கவங்களோட ஆவி வந்து இன்னொருத்தவங்களுக்குள்ளே பூந்துட்டு பேய் பிடிச்ச மாதிரி சொல்கிற மாதிரி நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ்வலாக அந்த பேய் பிடிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா துர்மரணம் அடைஞ்சவங்களாக இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த துர்மரணம் அப்படின்னா நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ துர்மரணம் என்ன சொல்கிறாங்க? விபத்தில் இருந்து போனவங்க, விஷ உயிர்கள் கடிச்சு இருந்து போனவங்க, அனிமல் அட்டாக்னால இறந்து போனவங்க, இல்லை விஷம் குடிச்சு இறந்து போனவங்க, இந்த மாதிரி ஆல் ஆஃப் அ சடன் தூக்கு போட்டு கொலை, தற்கொலை, இந்த மாதிரி ஆல் ஆஃப் அ சடன் உயிர் வந்து இப்படிங்கிறதுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அப்போ தான் வந்து அதை வந்து நம்ம துர்மரணம் அப்படிங்கிற சொல்கிறோம். ஏன் அதை துர்மரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய இயற்கை மரணத்தில் என்ன ஆகும்னா நம்மளுடைய ஜீவகாந்தம், நம்மளுடைய உயிர் சக்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது குறைஞ்சு பார்த்தீங்கன்னா சக்தியற்ற நிலைமையில் இருந்தால் அது எப்போ வந்து டெஃபிசிட் ஆகுதோ அப்போ வந்து மரணம்னு ஏற்படுறது தான் வந்து நேச்சுரல் மரணம். பட் ஆனால் இப்போ ஜீவகாந்தம் அப்படிங்கிறது முழு அழுத்தத்தோடு இருக்குது. பட் ஆனால் இந்த ஃபிசிக்கல் பாடியை வந்து நம்ம ஏதோ ஒரு டேமேஜ் பண்ணுறதுனால இந்த ஜீவகாந்தம் அதில் சஸ்டெயின் ஆக முடியல. ஒரே அடியாக அது ஜீவகாந்தம் வெளியேற வேண்டிய நிலைமை வருது. அந்த ஜீவகாந்தம் வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஜீவகாந்தமாக இருக்கும்போதே அந்த உயிர் வந்து பிரியுது. அப்போ அதனுடைய எண்ணெய் அலைகள் வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதனால அது இன்னொருத்தங்களை போய் இம்பேக்ட் பண்ணுது. சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் பர்த்துக்கான இதுவும் வந்து இதுதான், ரீபர்த்துக்கான இதுவும் இதுதான். இன்னும் நீங்கள் மல்டிபிளான சிச்சுவேஷன்ஸ் வந்து யோசிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறத விட மறுபிறவி அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா பாவம் புண்ணியங்கிறது இல்லை. நீங்கள் இந்த பிறவியை தாண்டிட்டு போய் அடுத்த பிறவியில் வந்து நீங்கள் அதை கழிக்கணும், இப்போ நீங்கள் பாவ செயல் செஞ்சுட்டீங்கிறது கிடையாது. ஸோ தெளிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இப்போ 10 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது ஒரு பாவ செயல் நான் தராமல் ஏமாற்றிட்டு இருக்கேன்னா அது வந்து நான் செஞ்ச பாவம், நான் வந்து நரகத்துக்கு போய் கழிப்பேன் அப்படிங்கிறது அது ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குதா? இப்போ நான் 10 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டேன், நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா அடுத்து என் பையனை தான் வந்து அதை கேட்பாங்களே தவிர நான் நரகத்துக்கு போகிறதுனால அந்த பாவம் வந்து கழிய போகிறது கிடையாது. இது வந்து மேக்ஸ் அ மோர் லாஜிக்கல் சென்ஸ் தென் மறுபிறவி அப்படிங்கிற சொல்கிறத விட இது வந்து இன்னும் உங்களுக்கு ஒரு லாஜிக்கலான சென்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி சென்ஸில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் என்னுடைய கருத்தில் இருக்கிறத வந்து நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஆராய்ச்சியை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதை வந்து இன்னும் பல டீட்டெயிலோட வந்து நான் உங்களுக்கு மெட்டாபயோ காக்னிட்டிவ் ரீமாடுலேஷன் அப்படிங்கிற என்னுடைய புக்கில் வந்து நான் உங்களுக்கு கிளியராக எழுதியிருக்கேன். அது ஆங்கில புக்கு தான். விரைவில் தமிழ் எடிஷனும் நான் கொண்டு வரதுக்கான ட்ரை பண்ணுறேன் உங்களுடைய உதவியோட.
ஸோ இந்த புக்கோட அமேசான் ப்ரீ ஆர்டர் வெர்ஷன் கிண்டல் வெர்ஷன் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. இதனுடைய ஃபிசிக்கல் காப்பி சீக்கிரம் வரும். ரெண்டுடைய லிங்க்கும் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதே மாதிரி வேறொரு பயனுள்ள வீடியோட வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம சிவன்னா யார், சக்தினா யார், சிவா அண்ட் சக்தி அப்படின்னா யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். அது வந்து ஃபர்தர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இல்லாமல் லைக் பண்ணுங்கள். ஸோ அது மூலிமா இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். நான் இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இதே மாதிரி கண்டென்ட்ஸை நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு பயனுள்ள வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மருத்துவ உங்கள் நலவாழ்விற்கான வாழ்த்தொண்டன் வாழ்க வளமுடன்.